ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி தீர்மானம், அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதம் 29:4 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. தேவன் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பேசுகிறவராய், சத்தத்தை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உதாரணமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, யாக்கோபாக இருந்து இஸ்ரவேலாக மாறின தேவனுக்கு பயந்த ஒருவருடைய வாழ்க்கையிலே தேவன் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். என்ன சத்தம்? அது ஒரு ஆறுதலின் சத்தம். ஆறுதலின் சத்தம். யாக்கோபு என்கிற மனிதன் எகிப்துக்கு போக பயந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த வேதம் சொல்லுகிற அந்த இரவிலே கர்த்தர் தரிசனமானார். தேவன் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அந்த இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பிரியமானவர்களே, உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் சத்தம் வரும். உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும், இது மனுஷன் கூப்பிடல, கர்த்தர் கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஒரு முறை வால்பாறை பகுதியிலே என் நண்பர் தேயிலை தோட்டத்துக்கு ஒரு அதிகாரியாக இருந்த பொழுது அவர் சொன்னார், இரவு நேரம், நான் என் வீட்டுக்கு போய்கொண்டு இருக்கிற நேரம், திடீரென்று என் பேரை யாரோ சொல்லி கூப்பிடுவது போல இருந்தது. நின்று திரும்பினேன். அந்த நேரம்தான் பாருங்கள், பக்கத்தில் என் அருகிலே அந்த யானை கடந்து போயிற்று. அந்த இருட்டிலே யானை நிற்பதே எனக்கு தெரியவில்லை. நான் பாட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். திடீரென்று என் பேரை யாரோ சொல்லி கூப்பிட்டது போல இருந்தது. திரும்பினேன். அந்த சின்ன இடைவெளியிலே நான் தப்பினேன். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஆறுதலின் சத்தம், ஒரு அற்புதமான செயலின் சத்தம் தேவனுடைய சத்தம். அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பயந்து கொண்டிருக்கிறாய். There is some fear in your heart and mind. You are so disturbed. ஐயா, காரியம் எப்படி நடக்கும்? இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வருவேன்? இந்த சண்டை சச்சரவுகள் எப்பொழுது மாறும்? என்னாலும் இந்த வேதனையில் தவிக்கிறேனே, தேவை இன்னும் சந்திக்கப்படவில்லையே, காரியம் எப்படி முடியுமோ என்று கவலையோடு பயத்தோடு இருக்கிறாயோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தம் ஒரு ஆறுதலின் சத்தம். நீ பயப்பட வேண்டாம். அடுத்த வசனம் ஒரு அற்புதமான வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். 4ஆம் வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ஒரு மனுஷனோடு வருவேன் என்று சொல்லுகிறார். நான் உன் கூட வருவேன். பிரியமானவர்களே, யார் நம்ம கூட வருகிறார்களோ இல்லையோ, சிலர் நம்மோடு கூட வர ஆரம்பிப்பார்கள், பாதியின் வழியிலேயே நம்மை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் தேவன் யார் தெரியுமா? நாம் போக வேண்டிய இடத்திற்கு நிச்சயமாய் நம்மை கூட்டிக் கொண்டு போவார். There is a destination that you have to go. You have to reach. நீங்கள் சேர வேண்டிய ஒரு அக்கறை இருக்கிறது. நீங்கள் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் கூடவே வருவேன். எவ்வளவு ஆறுதல்! வழியிலே எத்தனை பயங்கள் இருக்கிறது, எத்தனை தாக்கங்கள் இருக்கிறது, எத்தனை கண்ணிகள் இருக்கிறது, எத்தனை பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள்.
தேவனுடைய சத்தம் வல்லமையுள்ளது. அது ஆறுதலின் சத்தம். ஐ வில் கம் வித் யூ. உன் கூடவே வருவேன். பிரியமானவர்களே, தேவன் நம்ம கூட வருகிறதை போல ஒரு பாக்கியம் ஒன்றுமில்லை. பட் பி அஷ்யூர்ட், நீங்களும் அவரோடு கூட இருங்கள். தேவனை நோக்கியே இருங்கள். அவருடைய சத்தத்துக்காக காத்திருங்கள். தேவன் சொல்லும்போது புறப்படுங்கள். தேவன் சொல்லும்போது செயல்படுங்கள். தேவன் உணர்த்தும் போது காரியத்தை பேசுங்கள். தேவன் சொல்லுகிற விதமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். He will take you to the place where you have to reach, your destination. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நாம் தேவ சந்நிதியில் போய் நிற்க வேண்டும். இயேசு சொன்னார் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் வந்து உங்களை அங்கே கூட்டிக் கொண்டு போவேன். இந்த உலகத்தின் பயணங்கள் மாத்திரம் அல்ல. கண்ணை மூடும்போது நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் சேர வேண்டுமே. அங்கே ஒரு வாசஸ்தலம் உண்டே. இயேசு அந்த நல்ல வாசஸ்தலம் நம்மை கொண்டு போக நம்மை இங்கேயே ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, திடப்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிற நல்ல தேவன். பிரியமான, இன்னைக்கு அநேகர் தங்கள் வழியிலே திரும்பி கெட்டு போய் கிடக்கிறார்கள். ஆரம்பம் இனிப்பாய் தெரியும். வேதம் சொல்லுகிறது, சாராயம் தொண்டையிலே போகும்போது சுகம் போல தெரியும், ஆனால் விரியன் பாம்பை போல கடிக்கும். நிறைய பேர் இன்றைக்கு மது அடிமையாய் இருக்கிறார்கள், போதைக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கை இனிமையை போல தோன்றும், ஆனால் கசப்பிலே போய் முடிகிறது, வேதனையில் முடிகிறது, அழிவாய் நிற்கிறது. பாதாளத்துக்கு போகும் வழி விசாலம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வழி நடத்த விரும்புகிறார். நீங்கள் விருப்பமானால் தேவனுடைய வழியில் நடக்க உங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட வருவேன், நான் உன்னை கொண்டு போவேன், உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற போது தேவன் செய்கிற காரியங்கள் மகத்தானது. உங்கள் முடிவு சமாதானமாய் இருக்கும், உங்கள் வழிகள் சமாதானமாய் இருக்கும், அது உயர்வாக இருக்கும். ஒருவேளை இப்பொழுது பாதை கடினமாய் தோன்றலாம், நெருக்கமாய் தோன்றலாம், பற்றாக்குறையாய் தோன்றலாம். ஐயா, என்றைக்கு என்னுடைய குறைகள் மாறும் என்று நீங்கள் கலங்கி புலம்பலாம், அழலாம், வேதனைப்படலாம். சகிக்க கூடாமல் நிற்கிறேனே என்று கூட தவிக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட வருவேன் என்று சொல்லுவாரானால், ஹல்லேலூயா, அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. அந்த ஆறுதலின் சத்தம் உங்களுக்கு போதுமானது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி விடுவார். உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் உண்டாகும். உங்கள் துக்கத்துக்கு பதிலாய் ஒரு துதியின் ஆடையை தேவன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் புலம்பல் எல்லாம் பாடலாய் மாறும். நீங்கள் கர்த்தருக்கு மகிமையாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். சமீபத்திலே ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். இன்னொரு குடும்பத்தில் சகோதரிக்காக, அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க அவர்கள் வந்தார்களாம். கணவன் பொல்லாத குடிகாரன். குடித்து விட்டால் நிதானம் இழந்து போய்விடுவான். அவன் சரீரம் கெட்டு போனது. ஒரு நாள் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், உன் நுரையீரல் கெட்டு போய்விட்டு இனி நீ இன்னொரு முறை குடித்தால் நீ வாழ மாட்டாய். அந்த நேரம் பாருங்கள், இந்த சகோதரருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த குடியின் ஆவி அந்த தாசனை விட்டு விலகினது. குடியை விட்டார், கர்த்தருக்கு பயந்து ஒப்பு கொடுத்தார். அந்த குடும்பம் சந்தோஷமாய் வாழ்கிறது. பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புலம்பி அழலாம், கீழ்ப்படியாத என் கணவர், கீழ்ப்படியாத என் பிள்ளைகள், கீழ்ப்படியாத மனைவி. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். உங்களுக்காக கர்த்தர் பேசுவார்.
உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்கள் புலம்பலுக்கு பதில் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. குடியின் ஆவியை உங்கள் குடும்பத்திலிருந்து விலக்குவார், நீக்குவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. Nothing is impossible for God. ஐயா, வாழ்க்கை கெட்டு போய்விட்டதே, உம்முடைய சித்தம் செய்யாமல் இன்றைக்கு தவிக்கிறேனே என்று ஒருவேளை தேவனிடம் திரும்புவீர்களானால் உங்களை தூக்கிவிட அவராலே முடியும். பிரியமானவர்களே, 147 சங்கீதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார், விழுகிறவர்களை அவர் தாங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விழாதபடி காக்க அவராலே முடியும். அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது, ஆறுதலின் சத்தம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழாதபடி உங்களை காக்க அவர் வல்லவர். விழுகிற உங்களை தாங்கிக் கொள்ளுவார். மடங்கடிக்கப்பட்ட உங்களை தூக்கி விடுகிறாராம். ஹல்லேலூயா. வாட் a wonderful God we have. பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆளுகிறார். அவரால் திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை கிடையாது, மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிடையாது, தொட முடியாத ஒரு மனிதர் கிடையாது. தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. பிசாசின் சத்தங்கள் இருக்கும், பொல்லாதவருடைய சத்தங்கள் இருக்கும். அதை விட வல்லமையாய் கர்த்தர் சத்தமிடுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே தேவன் எழுந்தருளுவார். God will intervene. God will intercept. தேவனாலே எல்லாம் கூடும். நாம் தேவனிடம் கூப்பிடுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தம், உம்முடைய சத்தியம் என் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்லுவோம். உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது. இப்பொழுது உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய சத்தம் தொனிக்கட்டும். எதெல்லாம் ஒழுங்கினமா இருக்கோ, எங்கெல்லாம் சுகம் இல்லையோ, சமாதானம் இல்லையோ, உம்முடைய கிருபையுள்ள சத்தம் தொனிக்கட்டும். பயந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். நான் உன் கூட வருவேன் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். அவங்க இருதயம் திடப்படட்டும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவீரப்பா. அவங்க வழிகளை வாய்க்க பண்ணுவீர். அவங்க சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். அற்புதம் செய்கிறவர் நீர். பலவீனத்திலே பலனை கட்டளையிடுவீர். ஆண்டவரே, நிற்கத்தக்க பலனை தருவீர். அவங்க முழங்கால்கள் பலப்படும். தேவ சமூகத்திலே நிற்க உதவி செய்வீர். அவங்க நடைகளை ஸ்திரப்படுத்துகிற தேவன். இப்பொழுது உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகம் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரம் அமருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆறுதலின் சத்தம் இருதயங்களை திடப்படுத்தட்டும். உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. ஆத்துமாக்களை ரட்சிக்கிற தேவன் நீர். குடும்பங்களை ரட்சிக்கிற தேவன் நீர். தகப்பனே, உடைய ராஜரீகம் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். நன்மைகளினால் முடிசூட்டுங்க. சாட்சியா நிறுத்துங்க. இயேசு ரத்தம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். மகிமைகளை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.